எல்லா வெற்றிக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கும் அது தெரியறதில்ல. நான் இன்னும் ஜெயிக்கல. ரேஸ் ஆடுறது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட விருப்பம் தான். ஆனால் அப்படி ஆடுற ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, லவ் இந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது. ரேஸில் ஓடுற குதிரையை கணிக்கிறது ஈஸி இல்லை தாஸ். வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுலே சொன்னீங்க மல்லுக்கிட்ட வந்திருக்காருன்னு. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு மேடை, இந்த மாதிரி ஒரு போடியம், பத்திரிகை சந்திப்பு எனக்கு ஒரு 9 மாதம் ஆச்சு. ஒரு 9 மாதமாக நான் வந்துட்டு ப்ரெஸ் மீட்லையும் சரி, ஏன்னா நான் படங்கள் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 9 months to 10 months பெரிய பிரேக் விழுந்தது என் கெரியரில். அது சம்டைம் எனக்கு நான் எடுத்துக்கிட்ட பிரேக்குன்னு சொல்லலாம். படங்கள் அமைஞ்சது, பட் சரியான சில படங்கள் அமையாதனால எனக்கு நான் எடுத்துக்கிட்ட பிரேக் தான் அந்த 9 months. சரி, எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது தான் எனக்கு இந்த என்னோட விளையாடு படம் வந்தது. கதையை வந்து அருண் கிருஷ்ணசாமி கிட்ட வந்து சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த களம் ரொம்ப புதுசாக இருந்தது. ஹார்ஸ் ரேசிங், ஹார்ஸ் கேம்பிளிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் நானும் கிட்டத்தட்ட 14 வருடங்கள் முடிச்சிருக்கேன். 15th year இந்த 2017 எடுத்து வைக்கிறங்கும் போது இவ்வளோ வருஷம் ஃபாலோ பண்ணதில் சூதாட்டத்தை பற்றி நிறைய கதைகள் வந்திருக்கு. இதெல்லாம் குதிரையை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் வந்திருக்கு, பட்டும் படாமல். பட் கம்ப்ளீட்டாக இதையே ஒரு பேக் ட்ராப்பாக வச்சு ஒரு ஃபிலிம், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்ததில்லை. ஸோ இந்த படம் நம்மளோட கெரியருக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட திருப்பி இந்த விட்ட கேப்பை நம்ம கரெக்டாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த என்னோட விளையாடு பயணம் எனக்கு தொடர்ந்தது. ஸோ இப்போ உள்ள சினிமா நிலைமையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட லாங்கிவிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 நாள் தான் இருக்குது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா பயங்கர ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறதுல ஒரு படத்தை ரொம்ப கிளாரிட்டியாக எடுத்து ரிலீஸ் பண்ணணும். அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சஸ்டைனிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 days தான் இருக்குது. ஸோ பண்ணுற படம் கரெக்டாக ரிலீஸ் ஆகணும், கரெக்டான டேட்டில் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஆடியன்ஸை பிடிக்கணும். அதுக்கப்புறம் அது அட்லீஸ்ட் ஒரு 2 வாரம் ஒன்றா தான் வந்துட்டு வர்த்தக ரீதியாக அந்த படம் வந்துட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச என்னோட விளையாடு இந்த விட்ட கேப்பை கண்டிப்பாக பிடிக்கும். என்னோட கெரியரில் நல்ல ஒரு படமாக அமையும், தரமான ஒரு படமாக அமையும். அதோட வீரியம் என்னங்கிறது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நம்ம மேடையில் பேசிடலாம், பட் ஆடியன்ஸ் தான் அதை டிசைட் பண்ணணும். பட் ஆனால் நல்ல படம் பண்ணியிருக்கான், ஒரு நீட்டான க்ளீன் த்ரில்லர் அப்படிங்கிறதுக்கான டோட்டல் கமர்ஷியல் பேக்கேஜ் தான் என்னோட விளையாடு. அருண் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜென்ரலாக இப்போது ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி அவருக்கு டெஃபினட்டாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரை மொத்தமாக நம்பி வந்துட்டு ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, இயக்குனராகவும் இந்த படத்துக்கு வந்துட்டு பிரதராகவும் சரி, அவங்க ஃப்ரெண்ட், அவங்க ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் மாதிரியே இருக்காது. ஏன்னா எனக்கு இனிஷியலாக அந்த பயம் இருந்தது. ஏன்னா அந்த கதை சொல்லும்போது வந்துட்டு எப்படி அதை எடுக்க போகிறாரு, என்ன ஏதுன்னு. ஏன்னா நிறைய படங்கள் நம்ம டைரக்டர்ஸ் மட்டும் இந்த கதை சொல்கிறாங்க, பட் அவர் எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா தப்பாகிடுது. எனக்கு அந்த அனுபவங்கள் இருந்திருக்கு, அதனால சில தோல்வி படங்களும் வந்திருக்கு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பயம் எனக்கு ஃபஸ்ட் காப்பி பார்க்குற வரைக்கும் தான் இருந்தது. ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு நான் வெளியில் வரும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். ஏன்னா படத்தோட பெரிய பலமே திரைக்கதை. ஒரு நூல் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ஒன்றத்தை பேஸ் பண்ணி போகும். ஸோ அது ரொம்ப கரெக்டாக கிளாரிட்டியாக பண்ணியிருந்தார். ரெண்டாவது ஒரு பாசிட்டிவான சைன் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் இல்லைனா செகண்ட் கட் பண்ணிவிட்டு படத்தோட எடிட்டர் வந்துட்டு அவர் கோபியை ஃபோன் பண்ணி சொன்னது என்னென்னா, எனக்கு தனி ஒருவன் மாதிரியே திரைக்கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை, ரொம்ப பேக்டாக இருக்குது ஃபிலிம். ஸோ அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஏன்னா இப்போ உள்ள சினிமாவில் வந்துட்டு லாஜிக்கும் மீறி வந்துட்டு ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கொடுக்குற 120 ரூபாய்க்கு ஐ திங்க் ஆடியன்ஸ் அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஐ திங்க் அருண் ஹஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். எனக்கு என்றைக்குமே ஆக்சுவலாக மல்டி ஸ்டாரிங் எனக்கு என்றைக்குமே ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருந்ததில்லை. ரைட் ஃப்ரம் செல்லமேலேருந்தே ஆரம்பித்து நான் விஷால் கூட நடித்தேன். அதுக்கப்புறம் வெயில் பார்த்தீங்கன்னா பசுபதி சாரோட நடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வானம் சிம்போட நடிச்சிருப்பேன், பட்டியல் ஆர்யாவோட. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு என்றைக்குமே வந்துட்டு மல்டி ஸ்டாரிங் எனக்கு ஒரு பெரிய ஒரு இதாகவே தெரிஞ்சதில்லை. இந்த கதை சொன்னால் நான் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இன்னொரு கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தான் ஒரு கதிர்ங்கிற ஒரு அப்கமிங் ஹீரோ பண்ணுறாரு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு மல்டி ஸ்டாரிங் என்றைக்குமே வந்துட்டு எனக்கு இன்ஃபேக்ட் அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஒரு படத்தோட பாரத்தை நான் மட்டும் எடுத்துகிட்டு போகாமல் இன்னொரு ஹீரோவும் எடுத்துகிட்டு போகும்போது வந்துட்டு இட் மேக்ஸ் திங்ஸ் ஈஸி ஃபார் மீ. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் வந்துட்டு கதிருக்கும் ஒரு நல்ல படமாக அமையும். ஏன்னா பிகாஸ் ப்ரீவியஸாக அவர் பண்ண 2 படங்களுமே 3 படங்களுமே நல்ல படங்களாக இருந்திருக்கு. ஸோ அவரோட கெரியருக்கு இதுவும் ஒரு நல்ல படமாக அமையும். ப்ளஸ் நல்ல தமிழ் பேச தெரிஞ்ச 2 ஹீரோயின்ஸ் ரொம்ப ரேர் நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்குறது. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா ஒரு படத்துக்கு நம்பர் ஆஃப் டேஸ் இவ்வளோ தான் பட்ஜெட்டுங்கும் போது
ஆர்டிஸ்ட் சைட்லேருந்து எல்லாருமே ரொம்ப கிளாரிட்டியாக கோஆப்ரேட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை அந்த பட்ஜெட்டில் அந்த டைமில் முடிக்க முடியும். ஸோ ஐ திங்க் சாந்தினி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா ரொம்ப தமிழும் பேசினாங்க, மற்றபடி வந்துட்டு ஒரு ஃபிலிமுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. சந்திச்சா செட்டி அதே மாதிரி வந்துட்டு அவங்க கெரியரில் 2 படத்துக்கு அப்புறம் இது அவங்களுக்கு ஒரு நல்ல படமாக அமையும். ஸோ ஓவராலாக எங்கள் கெரியரில் இந்த ஃபிலிம் வந்து இந்த February ரிலீஸ் ஆக போகுது. டேட் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். 17th or 24th ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது படத்துக்கு, பிகாஸ் ஆஃப் அதர் ஃபிலிம் ரிலீசஸ். பட் கண்டிப்பாக Februaryயில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங்கான, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஒரு ஹாஸ்ட் பேஸ்ட் ஒரு கேம்பிளிங் ஃபிலிமாக அந்த படம் இருக்கும். படத்தில் ஒரு சின்ன மெசேஜும் இருக்கும். என்னென்னா, சூதாடுறதுங்கிறது ஆக்சுவலாகவே தப்பு தான். ஹார்ஸ் கேம்பிளிங்கிற ஒரு விஷயம் இப்போ மெட்ராஸில் லீகலாக இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் சில விஷயங்கள்லாம் மைசூரில் போயிட்டு மைசூர் ரேஸ் கோர்ஸில் ஷூட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இருந்தது. பட் என்ன மெசேஜ் அப்படின்னா, சூதாடுற எல்லாருக்குமே வந்துட்டு ஒருத்தர் சூதாடுறாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, க்ளோசஸ்ட் சர்க்கிள் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சூதாடாதீங்க. ஏன்னா அது ஒருத்தனோட வாழ்க்கையில் வந்து ஏற்றியும் விடும் இறக்கியும் விடுங்கிற ஒரு சின்ன ஒரு சர்க்குலர் மெசேஜும் இருக்கும் ஃபிலிமில். ஸோ கண்டிப்பாக இது பத்திரிகை நண்பர்கள், எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா நான் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் நான் வரேன். அண்ட் 14 வருஷமாக என்னை வந்துட்டு பத்திரிகை நண்பர்கள் அரவணைச்சு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்துக்கு உங்களோட பேராதரவு வேணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இந்த படம் என்னோட கரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். அண்ட் கரெக்ட் டைமில் ரிலீஸ் ஆகுது எனக்கு. அண்ட் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு அருண் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கேரக்டர் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப நம்பிட்டு இருந்தார். அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் பரத் சார் கூட இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். அண்ட் எங்கள் காம்பினேஷன்ஸ் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சார் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் என்னோட கோஸ்டார்ஸ் கதிர் அண்ட் சஞ்சிதாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை ட்ரீட் பண்ணாங்க செட்ஸில். அண்ட் ரொமான்டிக் த்ரில்லர் இந்த ஜானருக்கு கண்டிப்பாக இந்த படம் 100% ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப சீக்கிரம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக தியேட்டர்ஸில் பார்த்துட்டு கிவ் அஸ் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் ப்ரெஸ்ஸுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் சூதுக்காவும் பீஸாக்கு அப்புறம் இப்போ நான் நின்றுட்டு பேசுகிறேன்னா நீங்கள் தான் காணும். பிகாஸ் இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக எந்த காசிப்பும் இல்லாமல் இப்போ வரைக்கும் சஞ்சிதா ஷெட்டி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்னா நீங்கள் தான் ரீசன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி ப்ரெஸ் அண்ட் மீடியா. அண்ட் என்னோட விளையாட ஆக்சுவலி எனக்கு ஒரு புது கேரக்டர் நான் சொல்லலாம். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு, இன்பா சேகரன கேரக்டர். ஸோ ரொம்ப பிடிச்சி ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ புதுசாக இருக்குது கேரக்டர் எல்லாமே. அது இல்லாமல் என்டையர் க்ரூ இஸ் த பெஸ்ட். அருணுக்கு ஆக்சுவலி தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் கரெக்டாக கேரக்டரைசேஷன் இது பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி கேரக்டர் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபிலிம். ஸோ அது இல்லாமல் ஹார்ஸ் ரைடிங் ஆல்ரெடி டைரக்டர் தான் சொல்கிறாங்க, அதை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. ஸோ பணம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் எல்லாரோட லைஃப்பில், ஸோ எப்படி விளையாட போகுது, ஸோ அதுதான் என்னோட விளையாடு படத்தோட டைட்டில் நான் நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் யுவன் ஆக்சுவல் சினிமாட்டோகிராஃபர், இதுக்கு முன்னாடி பர்மா நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அண்ட் மாசிஸ் அண்ட் சுதர்ஷன் ஆக்சுவலி 6 சாங்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஸோ ஆல்ரெடி நீங்கள் 2 சாங் பார்த்துங்க. பரத்தோட இன்ட்ரொடக்ஷன் சாங் இருக்குது, நிறைய பாத்து சாங் இருக்குது, அந்த எலியோட சாங் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது சாங்ஸ். அண்ட் கிரேட் ஜாப் சுதர்ஷன் அண்ட் மாசிஸ். அண்ட் கதிர் பற்றி சொல்லணும். ஆக்சுவலி அவர் கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன். ஸோ அவர் வந்து நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது எல்லாமே வெரி குட் ஃப்ரெண்ட். யாரான இருந்தாலும் கூட கோ ஆர்டிஸ்ட், கோ ஆக்டர்னு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு நமக்கு என்ன சொல்கிறது, புது அப்கமிங் ஆக்டர் மாதிரி தெரியல எனக்கு கதிர். அண்ட் யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. I worked with the entire crew. And Bharat, ஆக்சுவலி நான் பாய்ஸ் சொன்ன படத்தில் நான் பரத் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இஸ் அன் அமேசிங் டான்சர். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. என்னென்னா அவர் கூட நிறைய சீன்ஸ் இல்லை இந்த படத்தில் எனக்கு பண்ணுறதுக்கு. ஸோ பட் ஸ்டில் நம்ம 2-3 சீனில் பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். ஸோ சாந்தினி அவர் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா வந்திருக்கு படம். அது இல்லாமல் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர்ஸ். அண்ட் அருணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. பின்னாடி நீங்கள் சொல்கிறது ஈஸி, நல்லா பண்ணியிருக்கீங்கன்னா, பட் அருணுக்கு தான் தெரியும் செட்டில் எந்த ப்ரெஷர், அவரோட டைரக்டர் ப்ரெஷர் எப்படின்னா ஆர்டிஸ்ட்டுக்கு தான் தெரியும். பட் அருண் அவரோட ஃபஸ்ட்டு படம் இது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அருண். அண்ட் கேரக்டர்ஸ் கூட சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கலாம். அண்ட் அந்த
செட் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, எல்லா இடத்துல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ நல்ல படமாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஐம் 100% ஷூர் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது டெஃபினெட்லி நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்னோட விளையாடு டீமுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ். எல்லாத்துக்கும் வணக்கம். வந்திருக்க எல்லா மீடியா ப்ரெஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர் பார்க்குறேன் நான். சார் இப்போ கடைசி நாள் ரிலீஸ் தான் வராரு இங்கேருந்து. ஏன்னா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் சரி எல்லாமே சரி அருண் தான் ஹேண்டில் பண்ணார். அதாவது ஃப்ரம் தி செட் ப்ராப்பர்ட்டியிலிருந்துன்னு கூட சொல்லலாம், டில் த ரிலீஸ் வரைக்கும் ஓடிட்டே இருப்பார். என்ன யோசிக்கிறாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். செட்லேயும் சரி இப்போவும் சரி ரொம்ப கான்ஃபிடென்ட். ஆனால் ஸ்கிரிப்டில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். கேட்குறப்போ அந்த ஸ்கிரிப்டை இது பண்ணதை விட படமாக பார்க்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப என்கேஜிங்காகவும் இருந்துச்சு. ஒரு ரொமான்டிக் த்ரில்லர். ஜென்ரலாக நான் ரொம்ப கம்மியாக தான் பேசுவேன், இன்றைக்கி யாரும் பேசாதனால என்னை பேச வச்சுட்டாங்க. இன்னொன்று நான் மறந்துட்டேன், அந்த கிருமி படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது ப்ரெஸ் தான். பிகாஸ் ஏன்னா ப்ரெஸ் ஷோ பார்த்ததுக்கப்புறம் ப்ரெஸ்ஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சது எனக்கு தெரியல, எனக்கு எவ்வளோ தூரம் நடந்ததுன்னு. ஸோ கிருமியோட சக்ஸஸ்க்கு மிகப்பெரிய ரீசன் வந்து ப்ரெஸ் தான். அதே சப்போர்ட்டை இந்த படத்துக்கு கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தென் பரத் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப யங் டீம், ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக. பிகாஸ் சீனியர் ஆக்டர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இப்போ வரைக்கும் சரி, ஸ்டார்டிங்கில் சரி. ஸோ சஞ்சிதா ஷெட்டி, சாந்தினி, சஞ்சிதா ஷெட்டியும் நானும் பேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப கம்ஃபர்டபுளான டீம். யுவா கேமரா பண்ணியிருக்காரு, மோசஸ் அண்ட் சுதர்ஷன் மியூசிக் பண்ணியிருக்காங்க. படமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட், கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே ட்ரிவன் ஃபிலிம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். அந்த படத்துக்கு கொடுத்த சப்போர்ட்டு கண்டிப்பாக இதுக்கும் கொடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் சுதர்ஷன். இதுக்கு முன்னாடி பர்மான்ற படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ என்னோட விளையாடு. இந்த படத்தில் நான் மொத்தம் 3 சாங்ஸ் ப்ளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் என் கூட சேர்ந்து மோசஸ் அவர் இந்த படத்தில் டெபியூ ஆக்குறாரு. அவர் 3 சாங்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து ஆக்சுவலி கிளியராக பிரிச்சிட்டார். அது எதிர்ச்சியாக நடந்துச்சா இல்லை பிளான் பண்ணாரான்னு தெரில. லைக் படத்தோட 3 லவ் சாங்ஸும் மோசஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அனதர் 3 சாங்ஸ் நான் பண்ணியிருக்கேன். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டெக்னீஷியன்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ்க்கு நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்காக ஒர்க் பண்ண சவுண்ட் இன்ஜினியர்ஸ், மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அருண் சாரோட சப்போர்ட், தட் இஸ் டேரக்டரோட சப்போர்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்பவுமே இருந்திருக்கேன்னு, அதனால ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆர்ஆரும் சரி, சாங்ஸும் சரி. அண்ட் படத்தோட ஒரு லாஸ்ட் 30 minutes ஆர்ஆரில் தான் மூவே ஆகும். அதில் டைலாக்ஸ் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்டே ரொம்ப புதுசு. ஹார்ஸ் ரேசிங்கிற ஒரு கான்செப்ட் இதுக்கு முன்னாடி பெருசாக இருந்தோ படம் ஃபுல்லாக கேரி ஆனது இல்லை. ஸோ அதில் கேம்பிளிங் அண்ட் ஹார்ஸ் ரேசிங் ரெண்டுமே சேர்ந்தனால ஒரு ஒரு புது விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் 30 minutes கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள், சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே வேணும். அண்ட் நீங்களாம் எழுதினா தான் மக்கள் வந்து எங்களுக்கான ரெக்கக்னிஷனோ இதுவும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். வணக்கம். நான் இசையமைப்பாளர் மோசஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டைரக்டருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவர் கொடுத்த சான்ஸ் இது. 3 சாங் பண்ணியிருக்கிறேன். நான் அன்றைக்கி தான் விஷுவல் பார்த்தேன். இன்றைக்கி ப்ளே பண்ண 2 சாங்குமே நான் பண்ணது தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய சாங்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதை விஷுவலாக பார்க்கும்போது அது எக்ஸைட்மெண்ட்டே வேறு. பேசுகிற மனநிலையில நான் இப்போ இல்லை. ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. நான் வந்து கதிர்மொழி. இந்த படத்தில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, காலை தேநீர் கையில் ஏந்தி கதைகள் பேச போதும், அந்த பாடலை நான் தான் எழுதியிருக்கேன். இந்த பாடலை நான் இப்போ தான் வீடியோவை பார்க்குறேன். அதுக்கு தனி உயிர் வந்த மாதிரி இருக்குது. கதிருக்கும் சஞ்சிதா செட்டி மற்றும் அருண் சார், மோசஸ் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே என்ன பேசணும்னு தெரியல. ரொம்ப நன்றி. வணக்கம். என்னோட விளையாடு. உங்களுக்கு நிறையா எழுதுறதுக்கும் டைரக்டர்கிட்ட நிறையா கொஸ்டின் கேட்குறதுக்கும் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. பரத் சார் அண்டு கதிர் சார் 2 பேரையும் இந்த படம் வேறு ஒரு மாதிரியாக காமிச்சிருக்கு. ரெகுலராக அவங்க இதுவரையும் இருந்த பேட்டர்ன்லேருந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக, எந்த ஈகோவும் இல்லாமல் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக. டேரக்டர் அடிக்கடி ரூமில் சொல்லுவார், 2 ஹீரோ வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு.
ஆனால் வந்து இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக படம் மூவ் ஆயிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சீன்ஸும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. ரெண்டாவது ஸ்டைலிஷான ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு லவ் ஃபிலிம். இப்போ கௌதமனன் சார் ஃபிலிமுக்கு அடுத்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜூஸ், அதே மாதிரியான ஒரு ஜூஸ் இதில் இருக்குது. இந்த 2 லவ் ட்ராக், ஒரு சேசிங் ட்ராக்னு சொல்லிட்டு இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியாவுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த ட்ரைலர்ஸ் அண்ட் சாங்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ. என்னோட விளையாடு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்க தொலைக்காட்சி பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னோட பேரண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அங்கே தான் உட்காந்துருக்காங்க ஆக்சுவலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட என்னோட ப்ரொடியூசர் என்னோட பிரதர் ஸ்ரீதர் கிருஷ்ணசாமி, இன்னொரு ப்ரொடியூசர் நரேன் கந்தசாமி, 2 பேருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா நார்மலாக ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு வந்து ப்ரொடியூசருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஃப்ரீடம் வேணும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு. அந்த ஃப்ரீடம் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே இருந்தது. ஸோ அந்த ஃப்ரீடம் கிடச்சதுனால அதுக்கான ஒரு வேலையை நான் செய்ய வேண்டியிருந்தது. ஸோ அந்த ஃப்ரீடத்தை இந்த ப்ரொடியூசர்ஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட டைட்டில் வந்து என்னோட விளையாடு. இதை எப்போ வச்சேன்னு தெரியல, நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. நான் டைட்டில் வச்சதுலேருந்து கேமுக்குள்ளே இருக்கேன். இந்த கேம் வந்து ஃபினிஷ் ஆகுது கம்மிங் February 17th. படம் வந்து February 17th ரிலீஸ். ஆக்சுவலாக பேப்பரில் 24th வந்துட்டு இருக்கு. நாங்கள் நாளையிலேருந்து போஸ்ட்போன் பண்ணுறோம். February 17th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்து சொல்லணும்னா, இந்த படத்தில் என் கூட எனக்கு கரெக்டான கம்யூனிகேஷன், ஐ மீன் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ பேர் கூட இருந்தேன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. இன்னும் சொல்லணும்னா என்னை பற்றி யோசிச்சதே ரொம்ப கம்மி. அதை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாருமே புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு நண்பராக சொல்லணும்னா பரத். அவங்க வந்து என்னை நல்லா புரிஞ்சு வராளுன்றது எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சது. நிறைய இடங்களில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. இன்னை வரைக்கும் இந்த படத்தை ஒரு இந்த படம் வெளியே தெரியணும், நல்லா வந்திருக்கு, இதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா முதல் ஆளாக எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் பரத். அதை அவர் காமிச்சிக்கவும் மாட்டார். அதுதான் அவரோட ப்ளஸ்ஸு. செகண்ட் திங்னா கதிர் பார்த்திங்கன்னா டே 1லேருந்து இது வரைக்கும் எப்போ எந்த விஷயம் கேட்டாலும் சரி எனக்காக ரெடி சார் பண்ணலாம் அப்படின்னு வர ஒரு கேரக்டர் கதிரோட சப்போர்ட் இந்த படத்தில் நிறைய வந்திருக்கு. ஸோ கதிருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த என்டையர் டீமில் பார்த்திங்கன்னா சாந்தினி ஆகட்டும், சஞ்சிதா செட்டி ஆகட்டும், படத்துக்காக எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. அட் மோசஸ், சுதர்சன் அண்ட் கேமராமேன் யுவா, எடிட்டர் கோபிகிருஷ்ணா, அவங்க எல்லாருமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோபிகிருஷ்ணனை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் சொல்லணும்னா, கோபி வந்து தனி ஒருவன்னு ஒரு படத்தோட எடிட் போய்கிட்டு இருக்கும்போது அந்த என்னோட விளையாடு படத்தோட எடிட்டுக்கு நாங்கள் உள்ளே போனோம் அந்த ஸ்டுடியோட. ஸோ ரஷ் பார்த்துட்டே சொன்னார், படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குங்க, தனி ஒருவனுக்கு ஈக்குவலாக ஃபுட்டேஜ் இருக்குது, ஸோ இன்னும் எடுக்க போகிற ஃபுட்டேஜஸை நல்லா கான்ஃபிடண்ட்டாக ஷூட் பண்ணுங்கள், பட்ஜெட் பார்க்காதீங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, ரஷ் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நீங்கள் என்ன சொன்ன கதைக்கு நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்கன்றது எனக்கு கிளியராக தெரியுது. உங்களோட ஐடியாஸ் கிளியராக இருக்குது, உங்களோட ப்ரெசன்டேஷன் ஆஃப் சிஎஸும் கிளியராக இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கன்னு எனக்கு ஓப்பனிங்கில் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையோட அவர் சொன்ன அந்த வார்த்தையில் அப்போ அவர் சொல்லும்போது எனக்கு இருந்த அந்த லெவல்லேருந்து எனக்கு இன்னொரு கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு நான் இந்த ஸ்டேஜில் வந்து கோபிக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நிறைய ப்ரெஷருக்கு மத்தியில் இப்போ இந்த படம் வந்து February 17th ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே வேணும். ஆக்சுவலாக சும்மா வேணாம், படம் பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஏன்னா நான் எதுவும் பண்ணுறதில்ல, எல்லாம் சார் தான் பண்ணுறாரு, பேர் மட்டும்தான் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ என்னை கேட்டாங்க, இப்போ ரீசன் கேட்டுட்டு இருந்தாங்க உள்ள, சார் உங்களுக்கு டைரக்ஷன் ஈஸியாக இருக்கா, ஆக்டிங் ஈஸியாக இருக்கா, ப்ரொடியூசிங் ஈஸியாக இருக்கா சார்? அப்போ பார்க்குறதுக்கும் இப்போதுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸு? அன்சிகா கேட்டேன், எப்படி வரலாம்? அப்போ அம்மாவோட வந்தாங்க, இப்போ இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அம்மா எல்லாமே வர்றாங்க, அதுவே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். மீன்சாமி சார் வந்து இதுக்கு முன்னாடி ஐ மீன் சார் அந்த சமயத்தில் அப்படியே சாஃப்டாக பார்த்துட்டு டக்குன்னு இவர் இப்படி பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. சில படங்களை போய் தேட்டரில் போய் ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம போய் உட்காந்து ஜனங்களோட பார்க்கணும்பா அப்படின்னு இருக்கலாம். அந்த மாதிரி படம் இது.